சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் வரைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சேகர், கிருஷ்ணகிரிலேருந்து வந்துக்கிறேன். 2 கையும் ஒடிஞ்சு போச்சு. பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ண பின்னால் 2 கை நல்லா ஆச்சு. ஆப்ரேஷனு ஒரே 6 நாளில் வெளியே வந்துட்டான். மற்றவங்கெல்லாம் 20 நாள், 1 மாதம், 2 மாதம் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். நான் 6 நாளில் வந்துட்டேன். நெல் பயிர், கேவுரு, கம்பெல்லாம் நாற்று விட்டான். இவன் போய் இந்த கையில் எப்படா விவசாயம் செய்வான்னு கேலி பண்ணாங்க. பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதே கையில் வேலை செஞ்சான். இப்போ நெல், கேவுரு, கம்பு எல்லாம் விளைஞ்சிட்டான். சாட்சியே சொல்ல இன்னும் கை நல்லாகி கூட அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு. 2005 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். கொர்னலின் பேர், பெங்களூரில். இதுவரையிலுமே எந்த சர்ச்சைக்கு போனாலையும் சர்ச்சைக்கு மட்டும் போகும், சாட்சின்ற வார்த்தையே அவன் வாயில் வரல. கார்வனியாவுக்கு போய்க்கிறோம், சென்னைக்கு போய்க்கிறோம், பெங்களூர் போய்க்கிறோம். சென்னையிலே வானத்தில் வாசலுக்கு போய்க்கிறான். எல்லா சர்ச்சைக்கும் போய்க்கிறான். இதுவரையிலுமே நான் சாட்சி சொன்னதே இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. நேற்று 3 மணிக்கு ஏறின பஸ்ஸு இன்றைக்கி 10 மணிக்கு கரெக்டாக சர்ச்சு டைம் கொண்டுட்டான். ட்ரெயின் நின்றுன்னு தான் வந்தான். அப்போ கூட எனக்கு கஷ்டம் தெரியல. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். பாஸ்டர் எனக்கு இந்த டிவி மூலிமா தான் பாஸ்டரை நான் கண்டுபிடிச்சி, டிவியில் தான் கண்டுபிடிச்சி அந்த நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கின்னு நானும் எங்கள் மனைவியும் சர்ச்சுக்கு வந்தேன். இப்போ எங்கள் பசங்க, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை நம்பி இப்போ 67 பேர் வந்துக்கிறாங்க சர்ச்சுகளுக்கு. இப்போ இந்த வாரத்தில் ஒருத்தன் வரேன்னு சொல்லிக்கிறான். அடுத்த மாதம் வரேன்னு சொல்லி இன்றைக்கி நின்றுட்டான். அன்றைக்கி அவனுக்கு ரேடியோ செட் வேலை செய்கிறான். அதனால் அவன் வர முடியல. இந்த பாஸ்டருக்காக எங்களுக்கு ஜெபம் பண்ணது கோடான கோடி நன்றி. எங்களை விடுதலை ஆக்கின ஏசாப்பாவுக்கு நன்றி. இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி. 4 நாளாயிற்று நாறுமென்றாள், நாலு நாளாயிற்று நாறுமென்றாள், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பானென்றார். காவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். காவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்து வர செய்தார். மரித்தவன் உயிர்த்து வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டார். நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டார். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிட இளைப்பாற. காரணம் இல்லாமல் இப்போ 8 வரி பாடலை பாடிட்டோம் இல்லையா? விளக்கம் சொல்கிறேன். இதில் 2 சத்தியம், 2 ரகசியம் இந்த 2 ஸ்டெப்லையும் இருக்குது. ஒன்று சொல்லு. வேதம் சொல்லுகிறது செவி உள்ளவன் கேட்க கடவான். ஏதாவது புரிஞ்சால் சொல்லு, புரியலைன்னா சொல்லி தரலாம். விசுவாசத்தை குறித்து எஸ். இன்னொன்று, இந்த பரீட்சை எழுத மாதிரி யோசிச்சு சொல்கிற
எப்படி அந்த பாடல் இதில் பாடலையா? இந்த 4 ஸ்டெப்பு தொடக்கம் அல்ல. அதாவது நம்பிக்கை இழந்தால் நாதன் இயேசுவை கண்டாள், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் பெற்றாள் இல்லையா? அதில் என்ன சத்தியம் இருக்கு? சும்மா பாடுனா விளக்கம் கூட தரணும் இல்லையா பிரதர்? என்ன நடுங்கி வஸ்திரம் தொட்டா சொஸ்தமான. அப்ப அவளுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம் அல்ல பரிசுத்தம். ரெண்டாவதாம் விசுவாசம். பொதுவாக தீட்டுப்பட்ட ஸ்திரீ வெளியே இருக்கணும், வீட்டுக்கு வெளியே, சொந்த வீட்டில் கூட இருக்கக்கூடாது. பழைய காலத்தின்படி கணத்தடியில் போய் செட்டில் போய் படுத்து கிடக்கணும் 7 நாள் 3 நாள். உள்ளே விட மாட்டாங்க, சமைக்கக்கூடாது, கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நடுங்கி நடுக்கத்தோட வஸ்திரத்தின் நுனிய தொட்டது, அது விசுவாசம். ரைட். பரிசுத்தம் இருந்ததுனால அவளுக்கு அந்த தைரியம் வந்தது, இவரை தொட்டா நான் ஒன்னும் ஆக மாட்டேன், ஆகவே இயேசு வரப்போறார், பரிசுத்தம் கட்டி பிடிக்கலாம், நான் ஒன்னும் கரிஞ்சு போவதில்லை. ஆனா பாவம் உங்ககிட்ட இருந்தா பக்கத்திலே போக முடியாது, கொசு மாதிரி ஆயிருவ, அழிச்சிருவாரு. அலையில உற்சாமா கையை தட்டுங்க. இது ஒண்ணு. அது அந்த கிறிஸ்துவ குறித்து சொல்றாரு. எப்படி? 4 நாளாயிற்று நாருமே என்றாள். ஏன் சொன்னா? ஏசப்பா கேட்குறாரு, லாசரை எங்கே வச்சிருக்கீங்க? அவருக்கு தெரியாதா? எங்கே கடவுளுக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் கேட்குறாரு, எங்கே வச்சிருக்கீங்க? அந்த கல்லறையை திறந்து காட்டுங்க, அவனை நான் பார்க்க வேண்டும். ஒரு நண்பனை போல, ஒரு தோழனை போல, ஒரு உறவை போல, ஒரு அண்ணனா தம்பியா, அது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். எந்த தெய்வங்களால முடியாது. உட்கார இடத்துல தின்னு கொளுத்துட்டு அங்கே இருக்கும், ஆனால் ஒன்றும் செய்யாது. ஆனால் நம்ம தேவன் அப்படி இல்லை. குமாரன் வீட்டில், தான் தேடின விரும்புகிற ஒரு வீட்டில் அங்கே ஒரு அந்தி கிறிஸ்து இருக்கா? அந்தி கிறிஸ்து யாரு? யாரு பேரை சொல்லுங்க. மார்த்தாள் தான். அவர் சொல்றாரு கல்லறையை திறந்து தான்னு கேட்ட. அவர் சொல்லுவார், ஆண்டவரே என் தம்பிக்கு உடல் நாரும், உமக்கு ஸ்மெல் அடிக்கும், அதனால திறக்க மாட்டேன் என்ன. அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாரு பாருங்க. 4 நாளாயிற்று நாரும் என்றாள், நம்பிக்கை விடாதே அவன் பிள்ளைப்பான் என்றார். 4 நாளாயிற்று நாரும் என்றாள், நம்பிக்கை விடாதே அவன் பிள்ளைப்பான் என்றார். காவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். காவலைப்பட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். மரித்தவன் எவ்வளவு ரகசியம் கொட்டி கிடக்குற பாருங்க. அவர் சொல்றாரு, நாருமணி சொல்ற, அவ சொல்லக்கூடாது, தம்பி இல்லையா, சகோதரன். ஆனா ஆண்டவர் மேல இருக்கிற மரியாதை நிமித்தம் சொல்றோம், ஆண்டவரே அது நாரும், இப்ப எல்லாம் கல்லறை திறக்கண்டாம். அப்ப அவர் இல்லை, நம்பிக்கை விடாதே, உன்னுடைய நம்பிக்கை இழக்காதே, அவன் பிழைப்பான் என்று ப்ராபசி சொன்னாரு. நம்பிக்கை விடாதே, அவன் பிழைப்பான். பிழைச்சானா இல்லையா? ஆறுதல் ப்ராபசி தான், தீர்க்க தரிசனத்தின்படி ஆறுதலை கொடுக்கிறார். நம்பிக்கை இழக்காத, அவன் செத்தாலும் பொழப்பான் என்று சொல்லிட்டு கவலைப்பட்டார். அந்த குடும்பத்தோடு ஒன்றி அவர் கலங்கி நின்றார். யாராவது கவலைப்படுவாங்களா? 10 அப்பம் செத்து கிடக்கும்போது எல்லாரும் ஆள்றாங்கன்னு சொல்லிட்டு நான் துப்பலை தொட்டு கண்ணில் வச்சு நின்னவனாகனா என்ன நெஞ்செழுத்தம். அதுக்கு பேர் கொழுப்பு. ரைட். ஏயா இவங்க கூடி கூடி ஆள்றோன்னு நான் பார்க்குறேன். அப்போ 11th படிக்கிறேன், என் அப்பா செத்து கிடக்குறான். செத்தவனை அடக்கம் பண்ணணும், யாராக இருந்தாலும் சரிதான் இல்லையா? ஆனால் அப்போ உள்ள அறிவுக்கு நான் சொல்கிறேன், என் அம்மா ஓடி ஓடி போய் நெஞ்சில் விழுந்து, இஞ்சி இருங்க எலும்புங்க, இஞ்சி இருங்க எலும்புங்க, உயிரோடு இருக்கும்போது இந்த மரியாதையை காட்டியிருந்தா அவர் கொஞ்சம் கூட உயிரோடு இருந்திருப்பார். எலும்பில்லை. அதுக்கப்புறம் சுருண்டு போய் அந்த பாக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்து மூலையில் இசைட் மாதிரி சுருங்கி தவளை மாதிரி கிடப்போம்.
அடுத்து யாராவது ஒரு பொம்பளை வரும், சித்தப்பா ஐயோ என் பிள்ளைய நான் புருஷன் போயிட்டானே நின்றுட்டாப்பா. அதை நான் டியூன் வச்சு பேசுறது, ஏன்னா டியூன் வச்சு வாய்ஸ் ஏறுறது இறங்குது. ஒரே நேரத்தில் அளவு தெரியாத, செத்தது ஒன்று தானே, அப்பப்பா சாகணுமா? செத்த வீட்டில் அப்படி தானே அழுவாங்க. அடுத்து இன்னொரு வருவாங்க, அதுக்கு ஒரு டியூன். அடுத்து பாடி எடுக்கும்போது ஒரு அழுக, புதைக்கும் போது ஒரு அழுக. நிரந்தரமாக அழுக வரலையே, அது ஏன்? ஆன்சர் மீ. இந்த உலகம் அவ்வளவுதான். இந்த உலகத்தில் சொந்த மந்தமெல்லாம் அவ்வளவுதான். அதான் அடையாளம். சும்மா கொஞ்சம் அழுகெல்லாம் காட்டும். எல்லாரும் ஆளுறாங்கன்னு பார்த்துட்டு என்ன தங்கச்சி மர அக்கா மர 1 2 10 அண்ணம் ஆடி மொத்தமாக ஆளும்போது ஒரு ஒப்பாரி சத்தம் கேட்கும். நான் ஒரு கட்டின மேலே காலை நீட்டி உட்காந்து வேடிக்கை பார்த்து எந்த கதை எழுதலாம், எந்த கவிதை எழுதலாம், இந்த அழுகிய வைத்து எழுதலாம். அப்போ ஒரு கவிதை எழுதுன், மனிதன் செத்தா போனோம். மனிதன் செத்தா எவ்வளோ சீக்கிரமாக அடக்கம் பண்ணுறதுக்கு இவங்க ஆள்றாங்கன்னு நான் யோசித்தேன். அதான் நம்ம வாழ்க்கை. ஒரு மனிதன் எப்படி சாகிறான் முக்கியம் அல்ல, பரிசுத்தத்தோடு சாகிறானா. ஒருவன் பரிசுத்தம் இல்லாமல் சாகிறான்னு சொன்னா நீ அழு. பரிசுத்தத்தோட செத்தா நீ ஆள வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் யாப்பம் பரிசுத்தத்தோட செத்தாரு, ஆகவே நான் அளவில்லை, பாவியா சாகவில்லை. செத்திருந்தா நானும் அழுதுருப்பேன். ஆனால் எல்லாரும் அழுறாங்கன்னுட்டு ஏன்டா ஒருவன் தோல் தட்டி, ஏன்டா உன் அப்பா என்றா செத்து கிடக்கிறான், நீ ஏன்டா அப்படி குத்துக்கல்லாட்டமாக இருக்கிறேன்னு. அப்படியா? உன நம்ம நாடக நடிகர்லாம் பிள்ளை எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஆள்றேன்னு காட்டிக்கிட்டேன். கோமாளி மாதிரி இந்த உலகம் முடிந்து போகிறது. யாருக்காக ஆள போகிறீர்கள்? சொந்தத்துக்கா, பந்தத்துக்கா, கட்டின மனைவிக்காக, பிள்ளைக்காகவா, தாய்க்காக, தகப்பனுக்காக? உங்கள் பாவங்களுக்காக ஆளுங்கள். காலம் இல்லை, நேரம் இல்லை, முடிந்து விட்டது. எவரிதிங் இஸ் ஓவர். உங்கள் பாவங்களுக்கு ஆளுங்க. எவ்வளவு பாவம் திரும்பி பாரு. குப்பை மாறி உன் வீடு, வீடு இல்லை சொன்னது உன் சரீரம். தேவனுடைய வீடு குப்பை மாதிரி. எவ்வளவு புழுக்களை சேர்த்து வச்சிருக்கிற, எவ்வளவு பாவங்களை சேர்த்து வச்சிருக்கிற, எவ்வளவு பைகளை சேர்த்து வச்சிருக்கிற. இயேசு வாழுகிற வீட்டில் குப்பை தொட்டு மாதிரி நீ இருக்கிறனா, நீ எங்க போய் பரலோகத்தை தேட போற? எந்த சபையில போய் விடியல பார்க்க போகிற? அந்தி கிறிஸ்து வர்றான்னா அவன் வந்துட்டு போடுமே, அவனை அடிச்சு பாழாக்குற பரிசுத்தம் உங்ககிட்ட இருக்கா? இல்ல. உண்டா? இல்ல. பேய்க்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். பேய்கள் என்ன செய்யும் சிஸ்டர்? பேய் வந்தா என்ன செய்யும்? பேய் வந்தா என்ன செய்யும்? அது பயமுறுத்தும்னு பார்க்கும்ல. ஆமா, எப்படி பயமுறுத்தும்? பேய்னா பயப்படும். அப்ப ஆண்டவர்னா தூசி மாதிரி. பயப்படத்தக்க ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. உலக நாடுகள் எல்லாம் அவரை கண்டு பயப்படலன்னா இந்த உலக நாடுகளை அப்பளம் போல பொழிக்க போறாரு. வெயிட் அண்ட் சீ. பார்க்க போகிறீர்கள், கேட்க போகிறீர்கள். இப்போ பேயனா பயப்படுவீங்க, உண்மையில பயப்பட மாட்டீங்களா? அப்ப பேய் என்ன ரூபத்தில் இருந்தது? ஒன்று குடிச்சாத்த மாதிரியே இருந்தது. இது மாதிரி என்ன இருந்ததா? சரி, பொம்பளை ரூபத்தில் இருந்ததா? சாரி கட்டிட்டு இருந்தா, பேண்ட் போட்டுட்டு இருந்ததா? சாரி கட்டி கவர்ச்சியா போட்டு இருந்ததா, கவர்ச்சி இல்லாம போட்டிருந்ததா? சாதாரணமா. அப்ப கவர்ச்சி பேய் அல்ல, கவர்ச்சி பேய் அல்ல. இல்ல, தப்பிச்சிட்டீங்க. அடுத்து நெக்ஸ்ட். அடுத்து பேய் எப்படி ரூபம் எப்படி இருந்தது? முக அழகு எப்படி இருந்தது? சொல்ல தெரியல. அது கண் அப்படி இருந்து அந்த அளவுக்கு பார்க்கல. உட்காருங்க. பொம்பளை மாதிரி இருக்கு இல்ல? அப்ப சேலை கட்டினா பொம்பளை. அப்போ பெண்கள் செத்தா பேயின்னு நீங்க சொல்றீங்க. அது என்னமோ தெரியல. உட்காருங்க. அப்ப பாவம் செய்த பேயை நீங்க கண்டிருப்பீங்க இல்லையா? பாவம் செய்தாதான் சுத்தி திரியணும் இல்லையா? அப்ப சேலை கட்டி அந்த பேய்கள் எல்லாம் சேலை கட்டும். அப்ப இந்த ஜவுளி கடையில் அதான் பயங்கர சேல்ஸோ. ஏன் சார் எல்லா ஜவுளிகளும் பயங்கர சேல்ஸ் இருக்கு.
அப்போ பேய்கள் சேலை கட்டி நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி, நான் குற்றம் சொல்லலை, விஷயம் இருக்கு. அதான இப்போது நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னு வைங்களேன், உங்களை நான் இப்படி தான் பார்ப்பேன். புரியுதா? நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா உங்களை நான் இப்படி தான் பார்ப்பேன். ஒரு பேய் என்கிட்ட பேசிச்சு, ஒரு முறை ஞானஸ்தானத்தை குறித்து பேசிச்சு. சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். இந்த ஊழியத்தில் ரட்சிப்பு பெற்ற, அதாவது விடுதலை பெற்ற, ரட்சிப்பு இல்லை விடுதலை, விறகு கட்ட மாதிரி படுத்து கிடந்த ஒரு பெண், வாலிப பெண், டீனேஜ்னா 19, அதான் டீனேஜ். 90 தானே டீனேஜ் கிடையாது, அதுக்கு மேலே. பொதுவாக பெண்களுக்கு ஆபத்தான வயசு என்னது? இந்த டீனேஜ் தான். ஆண்களுக்கும் அப்படி தான், பெண்களுக்கும் அப்படி தான். அதாவது 12 பிரச்சனை கிடையாது, ஏன்னா பேரண்ட்ஸை கண்ட்ரோலில் நிற்கும். இந்த 13 வந்து இல்லைங்களா, 13, 14, 15, 16, 17, 18, 19 வெரி டேஞ்சரஸ் ஃபீல்டு. பைபிள் கையில் இல்லைன்னா, பரிசுத்த வாழ்க்கை இல்லைன்னா விழுந்து எழும்பக்கூடிய ஒரு பருவம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அந்தி கிறிஸ்து இந்த வயதில் தான் அதிகமாக கிரியை அவன் செய்வான். ஹல்லேலூயா. ஆகவே எந்த நேரத்தில் கிரியை செய்யணுமோ அந்த நேரத்தில் கிரியை செய்வான் அவன் அந்தி கிறிஸ்து. பாவம் செய்ய வைப்பதில்லை, ஏன்னா பாவத்தை செய்ய வச்சாதான் ஆண்டவர் உங்களை விட்டு போவாருன்னு பிசாசுக்கு தெரியும், அந்தி கிறிஸ்து தெரியும். புரியுதா? அவதான் அந்தி கிறிஸ்து பயமுறுத்தும் ரூபத்தில் வருவான். ஆண்டவருடைய பிரமாணங்களை கண்டு யார் பயப்படுவது? வசனங்களை கண்டு யார் நடுங்குவது? அவர் சொல்றார்ல, என் சப்தத்துக்கு நீ செவிகொடுக்காமல் போனால் உன்னை வேரோட பிடுங்கி எரிந்து அழிப்பேன்னு சொல்லிக்காரு. பயப்படுறீங்களா? கண்டன் துண்டமா வெட்டி போடுவேன்னு சொல்லிக்காரு. நம்புறீங்களா? இதை நான் சொன்னா ஏசப்பா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்தி கிறிஸ்து இருக்கிற ஒரு பெண் இப்படி சொல்லுவா. ஏயா பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ற ஒரு ஊழியக்காரி என்கிட்ட சொல்றது, கடலூர் மாவட்டம், ஏயா பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, அவர் தான் அன்னைக்கே கல்வாரியை தொலைச்சார்ல, பாவத்தை கழுவுனார்ல. அப்ப என்கிட்ட நீ என்ன பிறந்தியா? நீ பிறக்கல, உன் பாவத்தை எப்படி கழுவ முடியும்? பாவம் செஞ்சா தானே கழுவ முடியும், நீ பிறக்கவே இல்லை. அப்ப என்ன, யார் பாவத்தை கழுவுனாரா? உன் பாவத்தை கழுவுனாரா? இல்லையே. அப்படினால் உனக்கு என்ன இருக்கு? அந்தி கிறிஸ்துனுடைய ஞானம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய ஞானம் இல்லவே இல்லை. ஒருவன் செத்தா பரலோகத்துக்கு போனோம், பேயா வரக்கூடாது. அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஒரு பாட்டில் எண்ணெய் ஜோம் பண்ணி கொடுத்தோம். பொண்ணை பார்க்கல. ஏன்னா ஒரு வீட்டில் போய் இருந்து ஜோம் பண்ணும்போது 6 மணி தாண்டி விட்டது. 6 மணி ஆனால் எந்த வீட்டுக்கும் ஜபம் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே ஒரு பாட்டில் எண்ணெயை கொடுத்து அனுப்புகிறேன். அவள் சிரசிலை பூசி உடம்பலை பூச சொல்லி எழும்பி நடப்பாள். பிறகுதான் தெரியும் அவள் என்ன நிலையில் இருந்திருக்கிறாய் என்று. விறகு கட்ட இப்படி லெஃப்ட் தூக்கி போட்டால் அப்படியே படுப்பாளாம் 3 நாள். ரைட்டு போட்டாச்சுன்னா அங்கே 3 நாள் படுத்து கிடப்பா. நிமிர்ந்து படுக்க வச்சா அப்படியே 3 நாள் படுத்து கிடப்பா. அப்படியே முதுகெல்லாம் புண்ணாகி எலும்பும் தோலுமாக சாப்பிட முடியாமல் 19 வயசு பொண்ணு கிடக்கிறான். ஆனால் வயசு எனக்கு தெரியாது. அப்போது ஒரு வியாதிப்பட்ட ஸ்திரீக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்தேன். ஒரு 7 நாள் தாண்டினதும் இங்கே இந்த பில்டிங்கில் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் கீழே உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு தாய் மகளுமாக லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே பில்டிங் வேலை நடக்குதே தவிர காம்பவுண்ட் சோர் ஒன்றும் கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த மகளை கைதட்டி கூப்பிடு. நான் கையை தட்டி கூப்பிட்டேன். திரும்பி பார்த்தாங்க. அப்போ வா என்று சொல்லு. வாலிப பிள்ளையை பார்த்து வா என்று சொன்னால் எனக்கு ரொம்ப கெட்ட பேர்லாம் உண்டு. சொந்த ஊரானாலும் இந்த விஷயத்தில் ரொம்ப கெட்ட பேர் உண்டு, நம்ப மாட்டானுவான். அப்போது பாகுன்னு கூப்பிட்டா என்ன ஆகும்? அர்த்தம் வேறு தானே. ஆனால் நான் கேட்டது தேவ சப்தம், இதை அறியும் பக்குவம் பரலோக ஞானம் எனக்குண்டு. உன்னை கைதட்டி கூப்பிட்டேன். திரும்பி பார்த்தாங்க. வாங்கங்க, யாரை தேடி போகிறீர்கள்? கர்த்தர் விசாரிக்கிற தேவன்.
அது ஜேபிஆருக்கு வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸில் சொன்னாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. சிலர் சோப்பியார்னு சொல்லுவாங்க, சிலர் சோப்பியார், சிலர் சிரிக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஒரு நாளைக்கு எனக்கு சூப்பியார் பிரதர்கிட்ட பேசணும். சூப்பியார் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்து பையன் மாற கமெண்ட் அடித்தது. ஒரு வயதான பாட்டி சூப்பியார் பிரதர்கிட்ட பேசணும். நான் சூப்பியார் பிரதர் நந்தா, உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா நீங்களா? அது குரல் வித்தியாசம் இருக்கு, அது பரிசுத்தாவின் சத்தம். மைக்கில் பேசுனா அவரின் சத்தம், போன்ல பேசுனா என் குரல் தானே வரும். சரி என்ன பிரச்சனை என்ன கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே தூரம் எங்கே சபை வச்சுருக்கீங்க, எனக்கு அங்கே வர வேண்டும். நான் டிவியில் அட்ரஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்கள் சிஸ்டர். அது படிக்க தெரியாது. அவள் வீட்டில் யாரும் இல்லையா, அது ஒன்று காலேஜ் போயிருக்கு, ஒன்று ஸ்கூலுக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. சரி அவங்க வரும்போது அதை பாருங்கள். ஏன்னா நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நான் சொன்னேன் கன்னியாகுமரி மாவட்டம், அடுத்து நாகர்கோயில், மார்த்தாண்டா, அப்புறம் கடையல், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஐஓபி பேங்கு பக்கத்தில் லெஃப்ட்டு, அப்புறம் 4 மாடி கட்டுறோம், வித்தியாசமாக இருக்கும் என்று சொன்னால் மறுபடியும் கேட்பாங்க அட்ரஸ்ஸு, மறுபடியும் கேட்பாங்க. அதனால தான் ஒரு லைனில் நான் முடிச்சு விடுவேன். என்ன அட்ரஸ் கேட்டால் நீ என்னெல்லாமா சொல்கிறிய, என் பிள்ளைங்க வர நேரம் ஆகும், ரூட்டு மாறுதா. இப்போ சூப்பியார் பிரதர்னு முதல்ல கேட்டு அப்புறம் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கே அந்தி கிறிஸ்து கிரியை செய்கிறான்? ஜெபம் வேண்டும் என்பது பரிசுத்தாவினுடைய தூண்டுதல். ஆனால் ஒற்ற நிமிடத்தில் அவங்களுடைய சுபாவத்தை, கேரக்டரை மாற்றி பேச வைக்கிறது அந்த கிறிஸ்துடைய கிரியை. புரிச்சம கையை தட்டலாம். அவனைத்தான் நம்ம ஜெயிக்கணும். நம்முடைய நாவல ஒரு நொடி பொழுதுல அவன் பேசிடுவான். அன்னைக்கு அந்த சகோதரிக்கு எண்ணெயை கொடுத்து அனுப்புனான், யாருன்னு தெரியாது, எந்த ஊர் பொண்ணு, எத்தனையோ பிள்ளைங்க போவாங்க. ஆவியானவர் சொன்னார் கையை தட்டி கூப்பிடுது. ஏன் அடிக்கடி உங்களை கையை தட்ட சொல்றோம்? கையை தட்டினா இயேசு திரும்பி பார்ப்பார். யார் அதிகமாக தட்டுறாங்களோ திரும்பி பார்ப்பார். அல்லேலூயா. இப்போ பேரை சொல்லி கூப்பிடுவோம். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் எஃப்சி. எஃப்சின்னு சொன்னால் ஒரு வேளை கேட்காது உங்களுக்கு காதுக்கு. ஏன்னா காது ஒன்று இடதல்லவா, உட்காருங்க, கேட்கான்னு வச்சுக்கிடுவோம். மறுபடியும் எஃப்சின்னு கூப்பிடுவேன், அப்பவும் கேட்காது. ஆனால் கையை தட்டி எஃப்சி சிஸ்டர்னு சொன்னால் திரும்பி பார்ப்பீங்க. கையை தட்டுனா உங்கள் சரீரத்தில் வெளிப்படுகிற அந்த அதிர்வலை அடுத்தவனை திரும்பி பார்க்க வைக்கும். அவ இங்கே கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை உயர்த்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ. அல்லேலூயா. கையை தட்டி அவரை கூப்பிட்ட திரும்பி பார்ப்பாரு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க லைட்டா, சார் கை தட்டினா, இப்போ பொதுவாக கை தட்டினா சத்தம் வராது, நீ தான் கை தட்டினா சத்தம் வராது, ஆனால் கையை தட்டுவ சத்தம் வராது இல்லையா? அப்போ இவங்க கையை தட்டுறாங்க, சத்தம் வருது. அப்போ உன்னை தேவன் பார்ப்பாரா, இவங்களை பார்ப்பாரா? ஒரு கேள்வி. கையை தட்டி கூப்பிடுறவங்களும் காப்பாரு. அங்கே கர்த்தர் முகத்தை பார்க்கிறது இவன் அல்ல, சத்தத்தை கேட்கிறது. ஏன்னா கையை தட்டும் போது நம்முடைய விசுவாசத்தினுடைய அடியது வளர்ச்சி. தேவனை கூப்பிடுறான், கையை தட்டி கூப்பிடுறான். வருவாரா வரமாட்டாரா? வருவாரா வரமாட்டாரா? வருவாரா வரமாட்டாரா? வந்தே தீர்வார். அல்லேலூயா. ஆகவே வைராக்கியத்தோடு கையை தட்டுங்க, அவர் உங்கள் குறைகளை மாற்றுவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார்,
குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முறை கூட அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த சகோதரியை கைதட்டி கூப்பிட்டு உட்கார வச்சு ஏறி தேடி போகிறீர்கள். அப்போதான் அவங்க ப்ரொனவுன்சஸ் வித்தியாசமாக சொன்னாங்க. அது நான் தான் சொன்னேன். எங்கிருந்து வர்றீங்க? சுருளோடுன்னு சொன்னாங்க. ஒரு கிராமத்தினுடைய பெயர். அப்போ புரிந்து கொண்டேன். அப்போ உன் பேர் என்ன? பெயரை சொன்னார்கள். ஏன் இப்பொழுது அவனை தேடி என்னை தேடி வருகிறீர்கள் கேட்டால், ஒரு பாட்டில் எண்ணெய் கொடுத்து விட்டுருந்தாங்க, பூசணும், சுஸ்தமாயிட்டாங்க. அப்படிதான் நடந்து வந்திருக்கிறோம். பார்த்தாச்சுன்னா நோயாளி மாதிரியே தெரியல. ஒரு 7 நாள், அந்த 7 நாளில் ஒரு சரீரம் புதிதாக்கப்படுகிறது. ஒரு நோயினுடைய அடையாளமே கிடையாது. 7 நாளில் கொளுத்த கன்று குட்டியை போல எனக்கும் முன்ன விட்டுறாரு. என் பொண்டாட்டியை விட சூப்பர், கையை தட்டுங்க. அப்படி மாத்தினார். ஹல்லேலூயா. பர்சனாலிட்டி மஸ்ட் பி சேஞ்ச்டு. அவரால் கூடும். ஒரு பெண்ணுடைய முகத்தை அழகு முகமாக மாற்ற அவரால் முடியும். கோணலான வேலை செம்மையாக்க அவரால் முடியும். ஆனே ஆச்சரியப்பட்டேன். எலும்பும் தோலும்னு சொன்னாங்க, கருவாடு மாதிரி கிடக்கிறான்னு சொன்னாங்க, விறகு கட்ட மாதிரி கிடக்கிறான்னு சொன்னாங்க. நம்ப முடியலையே இன்னும் சொன்னால் அது நான் தான். அப்படி கிடந்தது ஒன்று. எப்போ எண்ணெய் பூசினேனோ அன்னையில் இந்த மாற்றத்தை கண்டேன். 7 நாளில் கர்த்தர் பலத்த விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி, ஆகவே உங்களை பார்க்கிறதற்காக கடந்து வந்தோம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய 2002-3 நடக்கிற சம்பவம் இது. 2003 இந்த வருடத்தில் இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு மிராக்கிளை நான் பார்த்தாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோட தான் இருக்காரு. சொல்லுங்க, இன்னும் உயிரோட தான் இருக்காரு, நமக்குள்ள தான் இருக்காரு. இப்படி ஒரு அற்புதம் அவரால் செய்ய முடியுமா? விறகு கட்ட அப்படியே மாறிச்சு. ஒரு தடங்கள் இல்லாத ஒரு அடையாளம். நல்ல சினிமா ஸ்டார் மாதிரி கொழு கொழுன்னு இருக்கிற ஒரு பிள்ளை. ஏன்னா முன்னையே கொண்டு விட்டார் ஆண்டவர். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுதுமா? என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே இப்ப சொல்லுவோம், கூடுமே, எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்க போகிறது. கையை தட்டலாம். இப்பொழுது அந்தி கிறிஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்தி கிறிஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நன்றி சொல்ல வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா பேசுது, பிரதர், இந்த 7 நாளில் தேவன் பலத்த காரியத்தை செஞ்சிட்டாரு. ஆனால் ஏன் மகள் 2 வருஷமாக இந்த படுக்கையில் கிடந்தா, அது ஏன் என்ன கேட்டான். கேட்கக்கூடாத கேள்வியை என்கிட்ட கேட்டான். இப்போ நான் சொன்னேன், இப்பொழுது அது உனக்கு தேவையில்லை, இப்போது அது உனக்கு தேவையில்லை.
தேவனுக்கு நன்றி சொல்லு. தொடர்ந்து பிரேயராயில் பூசுங்க, பைபிளை படிங்க. சாத்தான் இனி புரண்டும் திரண்டும் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்றால் ஒரு சரீரத்தில் சாத்தான் உள்ள ஏறினா அவன் வெளியே துரத்தி விட்டால் மறுபடியும் உள்ளே வந்துடுவான். சம்டைம் அவன் சுற்றி திரிவான். கடைசியில் எந்த இடம் கிடைக்கலன்னா இருந்த இடம் மேலானதுன்னு சொல்லி அங்கே கூட 8 பேயை கூட சத்துட்டு வருவான். இவன் ஒரு பேர் கூட 8, அப்போ 9 பேர் முடிஞ்சு போச்சு. சாப்டர் ஃபினிஷ் பண்ணிடுவான். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே சொல்லலை, ஆனாலும் இருக்க விடலை அந்த பொம்பளை. எப்படின்னா குச்சு 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 குச்சுன்னு ஒரு அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். இந்த ட்ரெயின் ஓடுதில்ல, ட்ரெயின் ஓடுற மாதிரி குச்சு குச்சு குச்சுன்னு அந்நிய பாஷை. சரி பேசிட்டு போங்க சிஸ்டர், என்ன விட்டுருங்க, இந்த கேள்வி கேட்காதீங்க, என்ன இந்த கேள்வி கேட்காதீங்க. இல்லை பிரதர், பரிசுத்த ஆவியின் இடத்தில் கேட்கிறார், ஆகிய நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட பேசுன பரிசுத்த ஆவியான்னு கேட்குறேன். ஆமாம், எப்படி பெற்றுக்கொண்டீங்க? 41 நாள் உபவாசம் இருந்து பெற்றுக்கொண்டேன். இப்போ 40 நாள் உபவாசம் இருந்தால் பரிசுத்த ஆவி கிடைக்குமா? இந்த கேள்வி நீங்கள் பேர் சொல்லுங்கள். 41 நாள் உபவாசம் இருந்தால் பரிசுத்த ஆவி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் பரிசுத்தம் அடைந்தால் அந்நேரமே பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவரே பரிசுத்தமாக்குறார். அவங்க என்ன கடைச்சருக்கு மாதிரி பேசுகிறாங்க. 40 நாள் உபவாசம் இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். உடனே கேட்டேன், உன் புருஷன் எங்க? அவன் செத்து போய் ரொம்ப நாளாச்சு. ஒரு பரிசுத்த ஆவி பெற்றவர் சொல்கிறா, அவன் செத்து போய் ரொம்ப நாளாச்சு. புருஷனுக்கு மரியாதை, அவன் செத்து போய் அவன் செத்து போய் அவன் செத்து போய். ஓ, உங்ககிட்ட பேசுனது பரிசுத்த ஆவியா? பரிசுத்த ஆவியானவர் பேசுனா மகனேன்னு கூப்பிடுவார், மகளேன்னு கூப்பிடுவார், இல்லை அண்ணா தம்பி தங்கச்சின்னு கூப்பிடுவார். அப்பா இல்லை, எல்லா வேடம் எடுப்பார். அவன் இவன்னு பேசுவாரா? அது அடுத்த மதத்திலையா இருக்கலாம், நம்ம மதத்தில் அப்படி இல்லை. ஏன் நாங்கள் பிரதர் சிஸ்டர்னு சொல்கிறோம்? அப்படி தானே சொல்கிறோம். அவள் சாருன்னு கூப்பிட்டா நான் என்ன வாத்தியரா? அப்போ நீ டியூஷன் ஃபீஸ் தரணும். அப்போ டியூஷன் ஃபீஸ் தந்து அப்படியே கொஞ்ச காலமாக நான் எனக்குள்ள ஒரு அந்திகிரிஸ் வருவான். நான் ஏதாவது ஸ்டூடெண்ட்டு மேலே கை வைப்பேன், அவன் ஒரு கேஸ் கொடுப்பான், நான் ஜெயிலில் கிடக்கணும். இதான் இந்த காலம் இல்லையா? இப்போ வாத்தியார்கள்லாம் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஜாக்கிரதை. எப்போ ஜெயில்னு சொல்ல முடியாது, யாரையும் அடிச்சிடாத. அல்லேலூயா. அந்த கிறிஸ்து எல்லா டைப்லையும் வருவான். ஆனால் இந்த அம்மா கிச்சு 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 கிச்சுன்னு பேசி பரிசுத்தவர் கேட்க சொல்கிறார். ஏன் பரிசுத்த உங்கள்கிட்ட இருந்தால் நீ கேட்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேட்குற? அப்போ நீ பெற்றது போய், உங்கள்கிட்ட இருக்க போய் அபிஷேகம். அவளுக்கு கோபம் வந்துருச்சு. ஆனாலும் கேட்கிறேன், நீ திரும்ப திரும்ப கேட்டனால் உன் மகள் செய்த பாவத்து நிமித்தம் அவளை அடித்தேன். இதுதான் ஆண்டவருடைய சப்தம். டீன் ஏஜ்ல அவள் செய்த விபச்சார பாவத்து நிமித்தம் அவளை அடித்தே. அவதான் இவ கைய நீர். இங்க பரிசுத்தாயின் சப்தம். அவளுக்கு வேர்வை கொட்டியது. கிண்டிக்குன்னா நான் என்ன பண்ணுது? கிண்டுனா கிளம்புத்தானே ஆகணும். யோபு 10:5 சொன்ன மாதிரி உன் அக்கிரமத்தையும் உன் பாவத்தையும் கிண்டி கிளப்புகிற தேவன் தூண்டி விட்டா நான் தொடங்கிடுவேன். தொடங்கி நான் முடிக்காம திரும்புவதில்லை. உன் மகள் செய்த பாவம், விபச்சாரம் செய்தவா, படிச்ச போனா படிச்சுட்டு வா, படுத்துட்டா வந்திருக்கிற என்ன அந்நிய பாஷை பெற்றபடிய மகனி கொன்று போட்டுருவேன். இப்படிதான் சொன்னாரு. ஆனாலும் ஒரு கிருபை உன்மேல் வைத்தேன், ஆகவே உன்னை தொட்டேன், இனி பாவம் செய்யாதே. இஸ் a warning. இந்த இடத்துல முதலாவதாக பாவத்துக்கு விரோதமா கொடியேற்றின நாள் அது. உடனே அந்த அம்மா மறுபடியும் ரயில் ஓட்டுனாங்க. இப்போ ரயிலும் விமானம் ஒன்று சேர்ந்த ஒரு சத்தம் வரும்ல, ரெண்டு ஒருமிச்சு ஓடணும். அதே மாதிரி ஒரு அந்நிய பாஷை. அதை பேசி முடிச்சதும் இப்போ உங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டேன். பாஸ்டர் யார் அவன்? பாஸ்டர் யார் அவன்? இன்னும் அடுத்த கேள்வி கண்டுபிடிக்கணும். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேஸை கொடுப்போ. இதை தொடங்கி வச்சா
பாவத்தை வழிபட்டாச்சு. மகள் விபச்சாரம் செய்திருக்கிறாள் என்று பெத்த தாய் அறிந்தாள். பெத்த தாயினுடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது பாவி பாவி பாவி, விபச்சாரி விபச்சாரி விபச்சாரி, உனக்கு நான் சோறு கொட்டணுமா, சோறு வடிக்கணுமா, இப்படித்தானே கேட்பா, இப்படித்தானே கேட்பா. அதனாலதான் பாவத்தை மறைச்சு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் நோண்டி கேட்டா தோண்டி விட்டாரு. என்ன ஆச்சு? அந்த பிள்ளைய கொன்னதே அவதான். இனி வரப்போகுது அடுத்த மேட்ரு. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைய ஒத்துக்கிட்டா, ஆமாம் பிரதர் நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் ஒத்துக்கிட்டா. இனி நான் தொடர்ந்து படிக்கணும், பைபிளை படித்து பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னான். படித்து பிரியபிள்ளையாய் வேலை பார்த்து ஆண்டவருக்கு பணி செய்யணும்னு சொன்னான். அதே இடத்துல தான் சொன்னான். உடனே இந்த அம்மா நோண்டி நோண்டி அடுத்த கேள்வி, யாரவன் 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 1000 கேள்வி கேட்டா ஒத்த பதில் அடையாளம் காட்டினேன். அவன்தான் பேரை சொல்லி சொன்னார். ஆனால் அவங்ககிட்ட போய் விசாரிக்க போகாத, வார்னிங், விசாரிக்க போகாத. நீ கேட்ட தேவன் இருக்கிறான் என்பதை காண்பித்திருக்கிறேன், அவ்வளோதான். அடுத்த பக்கத்துக்கு போகாத, கொன்னுருவேன் அப்பவும் சொன்னார். அவள் போய் நேர வீட்டில் போய் பிள்ளைக்கு 2 அடியும் கொடுத்துட்டு அவளை தொட்டவனை போய் சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேட்டா. ஆண்டவர் துரத்தி விட்ட பிசாசை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே அனுப்பினார். இப்போ அந்த வீட்டில் 2 பிரிவுகள், தாயும் மகள். தாய் சொல்லுவா, உன்னை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், நான் உன்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்து. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஒப்பு கொடுத்த ஆட்களெல்லாம் இருந்தால் கையை தூக்குங்களேன். ஊழியம் செய்வேன்னு ஒப்பு கொடுத்த ஆட்களெல்லாம் இருந்தால் கையை தூக்குங்களேன். யாராவது ஒப்பு கொடுத்த பார்ட்டி உண்டா? எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. யாரும் இல்லையே. நீ மூக்கு சுரிஞ்சியா கையை தூக்குனியா? மூக்கு தான் சுரிஞ்சிருக்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னான். சொல்லி அந்த பிள்ளைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்காம, ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாத சபையில் அழுத்தம் திருத்தமாக கொண்டு விடக்கு தீர்மானித்தாள். அந்த சகோதரி கதறினாள், எனக்கு கல்யாணம் ஆகணும், படிக்கணும், நல்ல நிலையில் வரணும், ஆண்டவருக்கு பணி செய்யணும், இனி ஒருவர் கூட பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கணும் என்ற எண்ணத்தோடு அவள் இருந்தாள். ஆனால் இந்த தாய், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், உன்னை சபையில் தார வார்த்துட்டேன் கேட்டால் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அது அந்தி கிறிஸ்து. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிறது அந்தி கிறிஸ்து. ஆனா பாழாய் போன ஒரு பெண்ணோட வாழ்க்கையை புதிதாக்குவது இயேசு கிறிஸ்து ஒருவரை. கையை தட்டலாமா? ஆனா அவர்கிட்ட இருக்க அந்தி கிறிஸ்து, இவளை கல்யாணம் பண்ணக்கூடாது, பிள்ளை பெற்றக்கூடாது, நீ ஆண்டவருக்கு பணி செய்யணும் அனுப்பிட்டா. இது ஆண்டவருக்கு பணி இல்லை, அந்தி கிறிஸ்துக்கு அனுப்பிட்டா. விடிய காலை 4 மணி கட்டாயப்படுத்தி விடுகிறா. கார் வந்து நிற்கிறது. இவளுடைய மூட்டை முடிச்செல்லாம் கார், பழைய அம்பாசிடர் காரு டிக்கியில ஏற்றவும் இவ துப்பட்டாவை தூக்கி ஃபேனில் போட்டு தூங்கி தாய் வரும்போது புடைச்சு செத்தா. உற்சாகமா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து கொல்லவும் அழிக்கவும் வருவான். இயேசு கிறிஸ்து கொல்லக்கு இருக்கிறவர்களை அழிக்கிறவர்களை காப்பாற்ற வருவார். அவர்தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சேர்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார் அந்தி சந்தி. அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு அந்தி கிறிஸ்துனுடைய தூண்டுதல் நிமித்தம் தேவன் அழைக்காமலே தேவனுக்கு அவள் ஒப்பு கொடுத்து ஒரு பிள்ளையை கொன்று விட்டாள். அல்லேலூயா. இந்த பேய் தான் இன்னொரு ஸ்திரீ இடத்துல ஏறி அந்த பேய் இடத்துல பேச வேண்டிய நிலைமை வந்து விட்டது. அந்த சகோதரி புதிதாக என்னை பார்த்ததும் கேட்கிறாள், உன்னை எனக்கு தெரியும். வார்த்தையில் நீங்கள் சேலை கட்டின பேயை பார்த்தீங்க, நான் சேலை கட்டின சரீரத்துக்குள்ளே இருந்த பேயை பார்க்குறேன். அல்லேலூயா. உன்னை எனக்கு தெரியும், நான் யெகோவா சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவன். ஓஹோ, யெகோவா சபையில் ஞானஸ்தானம் எடுத்து நீ ஒரு தினத்தில் படுத்து பாவம் செய்து படுக்கையில் கிடந்து எலும்பும் தோலுமாக மாறி எண்ணெயை நான் தந்து அதை பூசி சொஸ்தமடைந்து வந்த பிறகு கட்டாய துணிப்பின் மூலம் ஊழியக்காரியாக மாற்றுவேன் என்று சொல்லி கட்டாயப்படுத்த நிமித்தம் தூக்குப்படு சத்த நீதான என உள்ளுக்குள்ளே இருந்த உருவத்தை நான் பார்த்துட்டேன். ஆகவே நீ சொல்கிற சரிதான், நீ என்னை பார்த்திருக்கிறாய், நானும் உன்னை பார்த்திருக்கிறேன். உடம்பு சொல்லுவோம் ஜபிப்போன்னு நான் சொன்னேன். என் ஒய்ஃபோட சொன்னேன், பச்சை தண்ணி எடுத்துட்டு வா. பேயை பார்த்தா முதல்ல நான் பச்சை தண்ணி தான் கேட்பேன். ஏன் பச்சை தண்ணி கேட்குறேன்? ஒரு யாராவது ஒருவர் இந்த ஊழியத்தை இன்னைக்கு வரையும் ரசித்தவர்கள், வேதத்தை கேட்டவர்கள் சொல்லுங்கள், ஏன் பச்சை தண்ணி? ஜலத்தில் தேவன் அசைபாடுவார். வெரி குட். காங்கேயத்துக்கு ஒரு கைத்தட்டு. தேவன் திரளான ஜலத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆக்சிஜனும் அவரே, தண்ணீரும் அவரே, தேவனே அவரே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் தண்ணி பஞ்சம் வந்தால் உலகம் இருக்காது, வரப்போகுது. ஆகவே தண்ணி எடுத்தேன். தண்ணி எடுத்த உடனே அந்த பேய் அழகாக பாட்டு பாடி ஜெபிக்குது. நாங்கள் என்ன பாட்டு பாடணும்னு தீர்மானித்து வச்சுருந்தனோ அந்த பாட்டை அந்த பொண்ணு பாட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. அந்த காலத்தில் நான் ஒரு பாட்டு தான் பாடுவேன், அந்த பாட்டை ஒரு பாட்டை தான் பாடிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த சகோதரி நான் ஜெபிப்போம் தண்ணி எடுன்னு சொன்னா அந்த புள்ள உடனே முழங்கால் படிட்டு முக்காடு அப்படி போட்டு இடுப்பில் ஒரு சொறி பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. ஆவியானவரே ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்ற. எல்லாரும் கை தட்டி பாடுங்க, எல்லாரும் கை தட்டி பாடுங்க, கை தட்டி பாடுங்க. சும்மா இருக்கேன், கை தட்டு, கை தட்டு, கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. நீ ஏன் சும்மா இருக்க? கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். ராஜாக்களோ நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஹல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. நல்ல தகப்பனே, நல்ல இயேசுவே, நல்ல கடவுளே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். எங்களிடத்துல வாரும், பரிசுத்த ஆவியை ஊற்ற, எங்களுக்கு பலத்தை தாரும், எங்களுக்கு சுகத்தை தாரும், எங்களுக்கு பொன்னை தாரும், வெள்ளியை தாரும், அதை தாரும், இதை தாருன்னு பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சா. அவ பாடின பாட்டு தான் நீங்கள் எப்போ பாடினியா? நான் பாடல. நான் பாடினா இவ்வளோ கைசத்தம் வருமா? வராது. ஆனால்
ஒரு பேய் பாடுனா பாட்டை பாடுனா என்ன சத்தம். அந்த பொண்ணு சொன்னதான் நான் சொன்னேன், கை தட்டுங்க கையை தட்டுங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் கை தட்டுனீங்க. நான் பரிசுத்த ஆவியானவரே கையை தட்டுங்கன்னு சொன்னா கையில் சத்தம் வராம தட்டுறீங்க. இதுதான் அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவ வித்தியாசம். பொய் தான் வேகமாய் பரவுறது. அவதான் சொல்ற, இன்னும் சொல்லிட்டே போறா. ஜோம் பண்ணி அந்நிய பாஷை பேசுறான். ஹர்ச் எனக்கு போல ஒரு குழப்பம், நான் பேயா அவ பேயா? எனக்கு என்னோட அதிகமாக ஜெபம் பண்ணுறான், என்னோட அதிகமாக பாட்டு பாடுறான். அதுக்கு மேலே அந்த ஸ்தோத்திரம் பலியிட்டு பாடு. ஸ்தோத்திரம் சொன்னால் ஸ்தோத்திரம் மாண்டவரே, ஸ்தோத்திரம் மாண்டவரே, ஸ்தோத்திரம் மாண்டவரே, ஸ்தோத்திரம் மாண்டவரே, ஸ்தோத்திர பிசாசெல்லாம் துரத்த மாட்டவரேன்னு நான் சொல்ல. இவளே ஒரு இவன் பிசாசை துரத்து ஜெபம் பண்ணுறா. அப்போ எனக்குள்ள குழப்பம் இருக்குமா இருக்காதா? அது இன்னொரு வீட்டில் நான் பரிசுத்தத்துக்குரியவனா, அவள் பரிசுத்தத்துக்குரியவனா? என் கண்ணுக்கு பேதான் தெரியுது. ஆனால் அந்த பேய் முழங்கால் படிக்கிட்டு எல்லோரையும் தட்டி தட்டி ஜெர்மனை வைக்குது. வீட்டுக்காரங்களாம் சேர்ந்து பாடுறாங்க. நான் ஸ்தம்பிச்சு பண்ணிக்கிறேன். கூட்டத்திரை இவ்வளவு உண்டு. அவளும் கை தட்டித்தான் பாடுனா, நான் மட்டும் நிற்கிறேன். பாட்டு முடிஞ்சு ஜெபம் முடிஞ்சதும் தண்ணியை கொண்டு வா, ஆண்டவருடைய வரல போட்டேன், என் ரத்தம்னு சொன்னாரு. தண்ணி எடுத்து மூஞ்சியில ஒத்தாடி என் நாமத்தை சொல்லி பாடி ஜெபிக்கிற அந்த காரத்தினுடைய வல்லமையை கட்டுகிறேன்னு சொன்னதும் அவருடைய ஆக்ரோஷம், நான் சும்மா விட மாட்டேன். என்ன காசு இருந்தா விட போற சொல்லுது. இப்போ பேக்கிடுவோம். இது வரைக்கும் பரிசுத்தாய்க்கு ஆக்ஷன் இதுதான். நிறைய வீடுகளில் நிறைய பொம்பளைங்கள்ட்ட இருக்கிற ஆவி இந்த டூப்ளிகேட் அந்த கிறிஸ்துவின் ஆவி. அது பாட்டும் பாட நல்லா ஜெபம் பண்ணும். ஆனால் பரிசுத்தம் மட்டும் அங்கே இருக்காது. பரிசுத்தம் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், அந்த கிறிஸ்துவானவன் பாட்டையே திருடி நம்மளை வஞ்சிக்கிற வலையை வீசி விட்டான். உற்சாகமா கையை தட்டுங்களேன். ஏன்னா ஒரு பாட்டு பாடி ஜெபிக்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏன்னா பெர்க்மான்ஸ் பாட்டு இல்ல. ஆனா அந்த பாட்டை பாடக்கூடிய ஒரு அசுத்தாவி இருக்குன்னு சொன்னா அது அந்த கிறிஸ்துனுடைய ஆவிதான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனை துதிக்கிறேன். கடந்த மாதம் ரொம்பவும் மரணப்பிடியில் நான் நைட்டு 9:30 மணி இருக்கும். அப்போ என்னுடைய நெஞ்சி வலது பக்கம் ரொம்ப வலி எடுத்து, அப்போ எனக்கு ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க பக்கத்தில். நான் இப்படி அவங்கள லைட்டாக கூப்பிட்டு பார்க்குறேன். அவங்களுக்கு அது நான் தட்டுறது கூட தெரியல அவங்களுக்கு. ஆனால் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் நெஞ்சு வலி அதிகமாக பேச முடியாத நிலைமையிலாவி கையெல்லாம் செயலிழந்து இப்படி இருக்கு. அடுத்தது என்னென்னு கேட்டேன். அப்படியே கீழே எனக்கு ஒன்று சுயநினைவே இல்லாமல் ஆயிட்டு. நான் படுத்துட்டேன் கீழே. என்னை தூக்கி அப்படியே கடத்திட்டு எல்லோரும் ஒரே அழுக. அப்போ பாஸ்டர் கிடச்சாங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்யாது, மரணக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாத்தினால் மரணக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாங்க. ஆனால் நான் 11:30 12 மணி ஆன பிறகு எனக்கு நல்ல ஒரு இதே இல்லை. வலினால் உருளை தான் செய்கிறேன். வலி பேச முடியாது, ரொம்ப வலி, உயிர் போகிற அளவுக்கு வலி. நல்லா கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். அந்த நேரத்தில் மறுபடியும் இவங்க ஜெப எண்ணெய்லாம் போட்டு தடவிட்டே இருக்காங்க. ஒன்றும் ஆகாது ரூபி, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் அம்மா அம்மான்னு கத்திகிட்டே இருக்காங்க. மணி ஆகுது. எந்த ஹாஸ்பிட்டலும் அந்த நேரம் இருக்காது. நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டலுக்கே நான் வரமாட்டேன், எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்கன்னு. அப்புறம் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 12:30 மணி இருக்கும். நல்ல ஒரு கொஞ்சம் ரிலீஃப் அப்படி கிடச்சிது. ஆனால் சரியான விடுதலை இல்லை எனக்கு. மறுபடியும் விடிய காலம் தூக்கமே கிடையாது. நைட்டெல்லாம் ரொம்ப வலியில் திரும்பவும் இது பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ காலையில் 5 மணிக்கு பாஸ்டர் அடிக்க சொன்னாங்க. அடித்த நேரமும் அவங்க இப்பொழுதே சொஸ்தம்னு சொன்னாங்க. எனக்கு அந்த நிமிஷமே அப்படிப்பட்ட நெஞ்சு வலி. ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்று ஐசிக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. பெரிய செலவை ஏற்படுத்தியிருக்கோம் பிசாசு எனக்கு. ஆனாலும் என் தேவன் பாஸ்டர் மூலியமாக ஒரு நல்ல விடுதலையை உடனே தந்தாங்க. இதுவரை அந்த நெஞ்சு வலி எனக்கு வரலை. கடந்த மாதம் அந்த மாதிரி ஜெபிச்சாங்க. அப்போ பொருத்தனையை செலுத்த சொன்னாங்க. பொருத்தனை செலுத்துவதற்கு பெரிய இது. ஆனால் ஆண்டவரே என்ன செய்வோன்னு சொல்லி அழுதேன். ஏசப்பாட்டை தான் அழுதேன். எங்களுக்கு அது எங்கே போய் நாங்கள் கிடைக்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேதனையாக அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அறியாத ஆண்டவர் யார் மூலியமாவது அது உதவி செய்வார் இல்லையா, அதன் போல் எங்களுக்கு கொண்டு ஆண்டவர் அதை தந்தார். அதையும் செலுத்தினேன். திரும்பவும் எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. என் கணவருக்கு மரணக்கட்டுன்னு
அப்போ பாஸ்டர் தலையில் கை வச்சு சொன்னாங்க 3 நாளைக்குள்ளால் அதை செலுத்தலைன்னா 24 மணிக்கூர் டைமும் தந்தாங்க. 24 மணிக்கூர் உங்கள் கணவரை பார்க்க முடியாதுன்னு நாங்கள் வீட்டில் எல்லாருமே அழுதோம். ஒரு செத்த வீடை போல் நாங்கள் எல்லாருமே அவங்க எல்லாம் ஒப்பாரியாச்சும் ஒரு மரண வீட்டில் என்ன அழுகையோ அதே அழுகை தான். நாங்கள் எல்லாருமே சாப்பிட மாட்டோம், தண்ணி எதுவுமே குடிக்காமல் என் புருஷன் வேணாண்டவரே, எனக்கு நீங்கள் தந்த வாழ்க்கை நான் போய் தேடலை எடுக்கலை, எனக்கு எல்லாரோடையும் சேர்த்து எனக்கு தந்த எனக்கு திருமண வாழ்க்கையில் எங்கள் 4 பேரையும் நீங்கள் வாழ வச்சா வைக்கணும், இல்லைன்னா எங்கள் 4 பேரையுமே உயிரோடு எடுத்துருங்க ஏசப்பா. எங்களுக்கு அப்படி தனிமையாக நாங்கள் ஒரு ஆளை பிரிஞ்சு ஒரு ஆள் நாங்கள் வாழ முடியாது. பிள்ளைங்க சொல்கிறாங்க அப்பா இல்லாத வாழ்க்கை என்னம்மா நமக்கு, நம்ம பிச்சை எடுத்தாவது அந்த பொருத்தனை செலுத்துவோம்மா நம்ம அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்க கேட்குற ஆள்கிட்டலாம் கேட்டு நாங்கள் எத்தனை ஆனாலும் பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர் கிடைக்கணும். அவங்க சொல்லுவாங்க ஓடுங்க, கண்டிப்பாக சிஸ்டர் நடக்கும் ஆண்டவர் உங்களை வாய்க்க பண்ணுவார்னு. அழுவேன், சும்மாவே அழுவேன். எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது, நல்லா அழுவேன் இருந்து நல்லா. நான் எனக்கு வாழ்க்கையில் என் கணவர் வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும், எங்களுக்கு 4 பேருக்கும் எங்களுக்கு நீங்கள் தந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். முழங்கால் போட்டு மணிக்கணக்காக எனக்கு நான் எந்த வேலையாக இருந்தாலும் மத்தியானம் இல்லை எப்போன்னு இல்லை அவர்கிட்ட தான் இருந்து ஓடி ஓடி முழங்கால் போடுவேன். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக தந்து தான் ஆகணும் அந்த ரூபாயை எனக்கு செலுத்துவதற்கு, இந்த மரணக்கட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தரணும்னு ரொம்ப அழுவேன். கதறி அழுவேன். பிள்ளைலாம் அழ நல்லா ஏசப்பா நீங்கள் தான் எங்களுக்கு உண்டுன்னு சொல்லி யாரை நினைத்திருக்காத வண்ணத்தில் எங்களுக்கு 1 வாரம் டைமு பிறகு தந்தாங்க. அதுலேயும் நாங்கள் முயற்சி முடியலை எங்களால். கடைசியில் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இழப்போம், இனி எதையும் துணிஞ்சிட்டோம், எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ எல்லாம் விற்று நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்தோம். கடைசியில் எங்கள்கிட்ட எந்த நகையோ ஒன்றுமே கிடையாது, இருந்தது எல்லாமே நாங்கள் இழந்து எல்லாமே நிற்கிற வேளையில் எனக்கு ஆனாலும் ஆண்டவர்கிட்ட உறுதியாக இருந்தேன். அப்பா நீங்கள் தருவீங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு விடாமுயற்சியோட அவர்கிட்ட தான் பிடிவாதமாக நின்னோம். எனக்கு நீங்கள் தான்ப்பா எல்லாம், இந்த மரணக்கட்டிலேருந்து எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆண்டவர் ஒவ்வொரு வழியும் எங்களுக்கு திறந்து 24 மணிக்கூர் டைம் சொன்னாங்க பாஸ்டர். அந்த 24 மணிக்கூரில் நான் எங்கே போவேன் ஆண்டவர் எனக்கு கதறினேன் எல்லாருமே. கடைசியில் அது 24 மணிக்கூர் முடியாதுக்குள்ளாடி எப்படி தான் நாங்கள் புரட்டணுன்னே தெரியாது. ஆனால் அந்த வேளையில் கொண்டு வந்து கொடுக்க தேவன் வைச்சார். அதற்காக இயேசப்பாவுக்கு நன்றி. அந்த மாதிரி என் கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. இனியும் நிறைய ஆயுசோடு நாங்கள் இதே இடத்துல வந்து குடும்பமாக சாட்சி சொல்லணும். அதே போல் எனக்கு வலது காலில் குதிகாலில் ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டேன். கால் ஊன முடியாது, என்னென்ன மருந்து இந்த சூடெல்லாம் வச்சு காலிலெல்லாம் பார்த்தேன். காலில் நரம்பு எலும்பு வளருதுன்னு டாக்டர் சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில்ல எனக்கு கால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன், வேலை செய்ய முடியாது. கால் அப்படியே நீர் போட்டு ஒரு காலில் ஏதோ ஒரு பூட்ஸ் வச்சு நடந்த மாதிரி இருக்கும், உயரமாக தான் நடக்க முடியும். கல் ஏதோ இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் அந்த அடி, அது மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். அப்போ பாஸ்டர்கிட்ட தான் அந்த மருந்தெல்லாம் தந்ததை நான் சாப்பிடலை. பாஸ்டர்கிட்ட சொன்னேன் மறுபடியும் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது பாஸ்டர் முடியணும். அவங்க சொன்னாங்க ப்ரேயர் ஆயிலே போடுங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அதே போல் அந்த இயேசப்பாவுக்கு ரத்தத்தை தான் நான் பூசிகிட்டே இருந்தேன். எனக்கு நல்ல ஒரு விடுதலை இருந்தது. இப்போ நல்லா வேகமாக நடப்பேன், எல்லாம் செய்வேன். எனக்கு ஒவ்வொரு தடவையும் தேவன் கூட இருந்து எங்களோடு இருந்து இந்த மரணக்கட்டிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவனுக்கும் எங்களுக்காக போராடி ஜெபிச்ச பாஸ்டருக்கும் நன்றி செலுத்தி என் சாட்சியை முடிக்கிறேன்.